வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் தினம் 5 கணக்குகள் அப்படின்ற சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி 5 மேக்ஸ் சம்ஸ் போட்டு வரும். அதில் இன்றைக்கி 13வது நாள். ஓகேங்களா, இன்றைக்கான 5 கேள்விகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் எ பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் எக்ஸ் 20% ஆஃப் த எக்ஸ் ஆர் broken. 100% முட்டை இருக்குது, அதில் 20% முட்டைகள் உடஞ்சிருக்கு. அண்ட் 25% ஆஃப் த எக்ஸ் வேர் ரிசர்வ்டு ஃபார் த கெஸ்ட். த ரிமைனிங் 22 எக்ஸ் ஆர் கன்சியூம்டு பை த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஹவு மெனி எக்ஸ் வேர் தேர் இன் பேஸ்கெட்? தமிழில் முட்டை நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. இவ்வளோனா 20% முட்டைகள் உடஞ்சிடுச்சு. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. 100% முட்டையில் 20% உடஞ்சிடுது. 25% வந்து விருந்தினர்களுக்காக, அதாவது கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுறாங்க. அடுத்ததான் மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை அது. லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையான கொஸ்டின். பாருங்கள், ஃபஸ்ட்டு 100% முட்டை இருக்குங்களா, இதில் 20% என்ன ஆகிடுது, உடஞ்சிடுது. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 80%. இந்த 80%ல் 25% என்ன பண்ணுறாங்கன்னா கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுறாங்க. அப்போ 80ல் 25% போனால் எவ்வளோ வரும், 10, 10ல் 5 போனால் 5, இங்கே 7 ஆகிடும், 7ல் 2 போனால் 55. அப்போது 55%. மிச்சம் எவ்வளோ இருக்குது, 55% தான் இருக்குது. அந்த 55% தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. மீதம் இருந்த 22 முட்டைகள் என்பது 55%. அப்போ 55% 22னா 100% எவ்வளோன்னு நம்ம கேல்குலேட் பண்ண ஆன்சர் வந்துடும். 55% 22னா 100% எவ்வளவு? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு 55 ஈக்குவல் டு 100 × 22, 22. 11 வாய்ப்பாடு அடிச்சுன்னா 2 11, இது 5 11 55. இதை மேலும் அடிக்கலாம், 5ஆல் அடிச்சுன்னா 20. அப்போது எக்ஸோட வேல்யூ இங்கே 20 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ 22 40. அப்போ மொத்தமாக எத்தனை முட்டைகள் இருந்திருக்கும், 40 முட்டைகள் இருந்திருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா? 20% முட்டை உடஞ்சிடுது, 25% கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுறாங்க. மிச்சம் இருக்கிற முட்டை எவ்வளோ சதவீதம் பார்த்தா 55%. அந்த 55% முட்டைகளோட எண்ணிக்கை கொஸ்டினில் 22ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம 55% 22னா 100% எவ்வளோன்னு இந்த எக்ஸ் மாடல் வச்சு இந்த சம்ம சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான கணக்கு தான். அடுத்து பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. பாருங்கள், ரூட் ஆஃப் 225 நம்ம ரூட் வேல்யூ தெரிஞ்சால் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 225க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 15ன்னு வரும். ஓகேங்களா, அடுத்ததாக 729க்கு 27 ஸ்கொயர் தான் 729. ஓகேங்களா, இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், இருக்கிற வேல்யூ ஸ்கொயர் பண்ணோன்னா ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்படி இல்லைனா 225ஓட ரூட் என்னென்னா 15. ஓகேங்களா, 15/27. அதே மாதிரி மைனஸ் 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக 144க்கு 12. ஓகேங்களா, இது எல்லாம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். பக்கத்தில் டிவைட் போட்டு ஏதோ சிம்பிள் போட்டு இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, வகுத்தல் போட்டு. ரூட் ஆஃப் 16க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 4. 81க்கு ரூட் எடுத்தால் 9. ஓகேங்களா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம். ஓகேங்களா, இதுலேருந்து இதை கழிக்கணும். ஆனால் பேஸ் அடிமானங்கள் பாருங்கள் ரெண்டுமே வேறு இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ 27க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3வது வாய்ப்பாட்டிலே போடுங்க. 9 3 27, 4 3 12. திரும்ப 3வது டேபிளில் போட்டோன்னா 3 3 9, திரும்ப 4 அப்படியே தான் வரும். திரும்ப 3வது டேபிள், திரும்ப 4. ஓகேங்களா, திரும்ப ஒரு 4 1 1 1 3 3 9, 9 3 27, 27 × 4 தான் எல்சிஎம். 27 × 4 போட்டோன்னா 4 8 28, பேலன்ஸ் 2, 4 2 8 10. அப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு, 108. எல்சிஎம் என்னன்னு பார்த்தோன்னா 108ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 108 வச்சு நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா, கீழே பேஸ் 108, இங்கே 27 கூட 4 பெருக்குனா 108 வரும். அப்போ 15 கூட 4 பெருக்கணும். 15 கூட 4 பெருக்கணும்னா மேலே 60. 12 கூட எதை பெருக்குனா 108 வரும்னா 9 பெருக்குனா 108 வரும். அதே மாதிரி மேலே 9ஆல் பெருக்குனா 5 9 45 ஆகிடும். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், இங்கே தான் கவனிக்கணும். டிவைடட் பை 4/9 இப்படி இருக்குங்களா, டிவைடட் பை 4/9. இப்போ நம்ம இந்த வகுத்தல் சிம்பிளை பெருக்கல்ல மாற்ற போகிறோம். வகுத்தலை பெருக்கெல்லாம் மாற்றணும்னா இதோட தலைக்கீழே எழுதிக்கணும். நம்ம பெருக்கல்ல மாற்றினா கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ 4/9 வகுத்தல் இருந்ததை பெருக்கல் சிம்பிள் மாற்றி 9/4 அப்படின்னு மாற்றிக்கணும். உங்களை பாருங்கள், 60ல் 45 போனால் 15, கீழே 108. பெருக்கல்ல பக்கத்தில் இங்கே 9 இருக்குது, அடுத்ததாக கீழே 4 இருக்குது. படிக்கலாங்களா? 9வது டேபிள் அடிச்சுன்னா 1 9 9, 12 9 108. மேலும் இதை அடிக்கலாம். 5 3 15, 4 3 12. அப்போ மேலே 5 இருக்குது, கீழே 4 4 இருக்குது. அப்போது 5/4 × 4 16. அப்போ 5/16. இந்த கேள்விக்கான சரியான விடை 5/16. ஓகேங்களா, ஈஸியான சம் தான், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பெருசாக போகும். அடுத்ததாக பாருங்கள், இது ரொம்ப ஒரு ஈஸியான சம். A heater uses 3 units of electricity in 40 minutes. Then the number of units consumed in 2 hours. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. என்ன கொடுத்துருக்காங்க, நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை. சிம்பிளாக போடலாம் பாருங்கள். 40 நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட்டு, 3 யூனிட்டு. அடுத்ததாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 மணி நேரத்தில். இந்த 2 மணி நேரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்,
மணி நேரத்தை நிமிடமாக மாற்ற போகிறோம். ஏன்னா மேலே இங்கே நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. அதே யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 2 மணி நேரம் என்பது 120 நிமிடங்கள். ஒரு நிமிடத்துக்கு 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள். அப்படி பார்த்தோன்னா 2 மணி நேரத்திற்கு 120 நிமிடங்கள். இப்போ 120 மணி நேரத்திற்கு எவ்வளோ யூனிட் கரண்ட் கன்சியூம் பண்ணுன்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அது எக்ஸ். அதாவது 40 நிமிடத்திற்கு 3 யூனிட்னா 120 நிமிடத்திற்கு எவ்வளோ, அதுதான் கேள்வி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? 40 × x = 120 × 3. இது அடிச்சுன்னா ஒரு 0 திரும்ப 4ஆல் அடிச்சுன்னா 3 4 12 என்ன வரும்னா 3 3 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 9 யூனிட் மின்சாரத்தை, அதாவது 2 மணி நேரத்திற்கு 9 யூனிட் மின்சாரத்தை அந்த ஹீட்டர் எடுத்துக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த HCF ஆஃப் 396, 504, 636, 396, 504, 636 ஆகியவற்றிற்கான மீப்போவா. HCFனா என்னென்னா 3 நம்பரும் ஒரே நம்பரால் வகுப்படுறது தான் HCF. ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். LCM மாதிரியே தான், ஆனால் என்ன 3 நம்பரும் சொல்லணும் பாருங்கள். சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். 636 மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. 636. ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய நம்பராக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சின்னதாக 2 டேபிள்லேருந்தே போகலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. பாருங்கள். 19 2 38 பேலன்ஸ் 1 8 2 14 திரும்ப 50 25 2 50 அடுத்ததாக 2 2 4 அடுத்ததாக 63 இருக்குது. 3 2 6 2 2 பேலன்ஸ் 1 8 8 2 16 திரும்பவும் நம்ம 2வது வாய்ப்பாடிலே போடலாங்களா? திரும்ப 2வது வாய்ப்பாடிலே போடலாம். போட்டோன்னா என்ன வரும், 9 2 18 திரும்ப 9 2 18 திரும்ப 12 2 24 அடுத்ததாக பேலன்ஸ் 1 இங்கே இருக்கும், 12 இருக்கும், 6 2 12 திரும்ப 15 2 30 பேலன்ஸ் 1 9 2 18. இப்போ பாருங்கள் 9 126 இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இந்த என்ன பண்ணலாம்னா, இது 3வது வாய்ப்பாடில் தான் வரும். 2வது வாய்ப்பாடில் 99லாம் வராது. ஸோ 3வது வாய்ப்பாடில் போடுவோம். 33 அடுத்ததாக 4 3 12 2 3 6 5 3 15 3 3 9. இல்லை அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 3 நம்பரும் ஒரே வாய்ப்பாடில் வகுப்படாது இனிமேல். ஏன்னா 53 என்பது எந்த டேபிள்லையுமே வராது அவ்வளோ சீக்கிரம். ஸோ இந்த 53 3 நம்பரும் ஒரே ஒரு டேபிளால் ஒரே வாய்ப்பாடால் வகுப்படாது. ஸோ என்ன பண்ணோன்னா, இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோமோ அதை பெருக்கி போட்டோன்னா அதுதான் HCF. HCF பொறுத்த வரைக்கும் 3 நம்பரையும் ஒரே நம்பர் வகுத்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்போடு நம்ம நிறுத்திக்கணும். ஓகேங்களா? இந்த சம்முக்கு பாருங்கள். 2 2 4 4 3 12. அப்போ HCF என்ன, 12. ஓகேங்களா? ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். எஸ், ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் டி 12 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 36 79 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா 12. அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்கள். கொஞ்சம் குழப்புற மாதிரியாக தான் இருக்கும் சம் இது. பட் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க. 900 boys and 600 girls are appeared in examination, of which 60% of the boys and 85% of the girls passed out in examination. Find the total percentage of students who did not pass. ஓகேங்களா? ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் மொத்தமாக 1500 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் 900 பேர் மாணவர்கள், 600 பேர் மாணவிகள். ஓகேங்களா? அந்த தேர்வில் 70% மாணவர்களும், இந்த 900ல் 70% மாணவர்களும் 65% மாணவிகளும், 600ல் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதத்தை காண்க. ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். மொத்தமாக 1500 பேர், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 900 பாய்ஸில் எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க, 70% மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க. மொத்தமாக 900 பேர், அதில் 70% பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. அப்போ 70/100 அடித்தோன்னா என்ன கிடைக்கும், 2 0 2 0 9 70 9 7 630. அப்போ மொத்தமாக மாணவர்கள் பாய்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 630 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டினில் ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. who did not pass தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாய்ஸில் மொத்தமாக 900 பேர். 900 பேரில் எத்தனை பேர் பாஸ் பண்ணலன்னு பார்த்தோன்னா 0, இங்கே 8, இங்கே 10, 10ல் 3 போனால் 7, அடுத்ததாக 8ல் 6 போனால் 2. அப்போது பாய்ஸில் 270 பேர் பாஸ் பண்ணல. 630 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 270 பேர் பாஸ் பண்ணல. இதை அப்படியே வச்சுப்போம். பாஸ் பண்ணாத பாய்ஸ் எவ்வளோ, 270 நபர்கள். அடுத்ததாக இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா பெண்கள் மாணவிகளுக்கு கண்டுபிடிக்கணும். மாணவிகள் மொத்தம் எவ்வளோ பேர், 600 பேர். எவ்வளோ, 600 பேர். இந்த 600 பேரில் 85% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போது 600ல் ஃபஸ்ட்டு தேர்ச்சி பெற்றவங்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சோன்னா தேர்ச்சி பெறாதவங்கள அதை கழிச்சிக்கலாம். ஓகேங்களா? 0 0 2 0க்கு 2 0. அப்போ மிச்சம் எவ்வளோ, 85 × 6.
அப்போது 5 6 30, 6 8 48, 51. அப்போது கேர்ள்ஸில் மொத்தமாக மாணவிகள் 510 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 600 பேர். அப்போது எத்தனை பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்கன்னா 600ல் 510 போனால் 90 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போ பாய்ஸில் ஒரு 270 பேர், கேர்ள்ஸில் ஒரு 90 பேர். மொத்தமாக ஃபெயில் ஆனவங்களோட சதவீதத்தை தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதை போட்டோன்னா 600 9 7 16 360 பேர். மொத்தமாக எவ்வளோ பேர் பார்த்தோம்? 1500 பேர். இந்த 1500 பேரில் 360 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. இவங்களோட சதவீதத்தை தான் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 360 1500ஆல் வகுத்து 100ஆல் பெருக்குனா நமக்கு ஃபெயிலான மாணவ மாணவிகளோட சதவீதம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பாய்ஸில் மொத்தமாக எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா 270 பேர், கேர்ள்ஸில் மாணவிகளில் 90 பேர். ரெண்டுத்தையும் கூட்டினா 360 பேர் மொத்தமாக ஃபெயில் ஆகிருக்காங்க. எத்தனை பேர்லனா 1500 பேரில். இல்லை, இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஸ்டினில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளோட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ பாருங்கள், 5வது டேபிளில் அடிப்போம். 3 5 15, இது அடிச்சுன்னா 7 5 35, பேலன்ஸ் 1 2 5 10. 3வது டேபிளில் அடிச்சுன்னா 2 3 6, பேலன்ஸ் 1 4 3 12. அப்போது 24% மாணவ மாணவிகள் ஃபெயில் ஆகியிருக்காங்க, தேர்ச்சி பெறவில்லை. ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். எஸ், ஆப்ஷன் பி 24% என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அதில் பாஸ் ஆனவங்களுக்கு தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பாஸ் ஆனவங்களுக்கு தான் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம 900 அடுத்ததாக 600 மொத்த மாணவ மாணவிகளோட இது கவுண்ட்லேருந்து கழிச்சோன்னா நமக்கு ஒரு ஃபெயில் ஆனவங்களோட எண்ணிக்கை தெரியும். அதை என்ன பண்ணுறோன்னா பாய்ஸ் இதையும் கேர்ள்ஸ் இதையும் கூட்டி 1500ஆல் வகுத்து 100ஆல் பெருக்கி போட்டோன்னா நமக்கான சதவீதம் கிடச்சிடும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அந்த சம்ஸ் இது தான். நம்மளால் ஒரு சில நாள் ரெகுலராக போட முடியல. திடீர்னு நம்ம நைட்டில் மேக்ஸ் போகிறதால தான் நினைக்கிறேன். ஏன்னா மார்னிங் ஜிஎஸ் போடுறோம், அதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஆனால் நைட்டில் மட்டும் வேறு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இந்த டைமில் வந்துடுது. அதனால் ரெகுலராக நம்மளால் கண்டினியூ பண்ணல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.